ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஸ்மோக் சிக்கன் சீக் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு சென்னை சிட்டி கேங்ஸ்டர் பாட்டில் வர மாதிரி ஒரு நல்ல சிக்கனை எடுத்து அதை நின்று கோழி வரணும் அப்படின்னு நல்லா சாப் பண்ணிக்கணும். சாப் பண்ண சிக்கனை ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக அரைச்சிக்கணும். அரைச்ச சிக்கனை தனியாக ஒரு சைடில் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆனியனை நல்லா சாப் பண்ணி அரைச்சி வச்ச சிக்கனை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பவுலில் ஆனியன் தூவி நல்லா பச்சையாக கொத்தமல்லி, புதினா, ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படின்னு நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை கலந்து வச்சு தனியாக வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அதில் அத்திப்பட்டியில் கட்ட மாதிரி ஒரு அணை கட்டணும். அணை கட்டினதுக்கப்புறமா ஒரு சின்ன சார்கோல் பீஸை எடுத்து எரித்து வனிதா அக்கா நல்லா கொளுத்தி விடுற மாதிரி கொளுத்தி விடணும். நல்லா வெள்ளிக்கிழமையில வீட்டில் சாம்பிராணி புகை போடுற மாதிரி உள்ளே புகை போட்டு அதை மூடி வச்சிருக்கோம். மூடி வச்சது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா ஸ்மோக் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா திருப்பி கலந்து விட்டு அந்த சிக்கனை எடுத்து ஸ்க்யூவர்ஸில் சொருகி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இது நல்லா கோந்து போட்ட மாதிரி ஒட்டினா தான் நம்ம கிரில் பண்ணும்போது தனியாக கழண்டு வராது. இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனை ஸ்க்யூவர்ஸில் நல்லா சொருகி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. பின் குறிப்பு, இது சென்னை வானிலை நிலவரம் மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு பேன் வச்சு கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்த ஸ்க்யூவர்ஸில் அதை எடுத்து அந்த பேன் மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போது அதை நல்லா க்ரில் பண்ணி எடுங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கின மாதிரி கோடாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் க்ரில் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா சைடும் க்ரில் மார்க்ஸ் வர மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இன்னும் பார்த்தலைன்னா வனிதா அக்கா மாதிரி நல்லா கொளுத்தி போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. புதினா சட்னி செய்ய பச்சையாக நல்லா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா புதினா சட்னி ரெடி. ப்ளீட்டிங் பண்ணதுக்கப்புறமா மேலாப்பில் எலுமிச்சை சாரை பரப்பரன்னு தூவினீங்கன்னா பக்காவாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரெசிபி ஒன்று போதும்.